ஹாய் கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் மாஃபியா அனியோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்பைஸ் ஃபேமிலி அனிமே ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த 3 சீசன் ரொம்ப பிடிக்கும். 3 எபிசோட் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிரீன் மேன்ஷனில் பார்ட்டி நடந்துக்குது. அங்கே ஒரு சின்ன பொண்ணு இவங்க வரதை பார்த்துக்கலாம். இன்னொரு உலகம் ஒரு மாய உலகம். அது நான் முடிவெல்லாம் சந்தோஷத்தையோ முடிவே இல்லாத கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு என் வாழ்க்கை. வேணா அப்படின்னு கூப்பிட்றேன். அவள் திரும்பி பார்க்க இவன் நம்ம கடை ஒரு ஹீரோயின். எப்போ வரணும் அவளை ஹீரோயிங்க சொல்லி கூப்பிட்றேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. நான் கேட்காம எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி எங்கள் அப்பா அம்மா கிடைக்கிறேன்னு நான் ஒரு தடவை கேட்டுடல. ஏன்னா அவங்க நம்ம ரொம்ப லவ் பண்ணுற ஒரு நாள் நடக்கிற வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா பற்றி உண்மையான விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. அன்றைக்கி அந்த விஷயம் நடந்தது. இங்கே ஒரு பெரிய பிளாஸ் வந்து நெருப்பை பற்றி எங்கே இருக்கவங்க எல்லாம் தப்பிச்சு அந்த வீட்டிலேயே பற்றி எரிஞ்சு. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மாவுக்கு எரிதிங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்க செய்யறதுக்கு. இல்லை எங்கள் அப்பா அம்மா யாருக்காச்சும் எரிதிகளாக இருந்துக்கலாம். மிஸ் பிரனன் சீக்கிரம் அவளை கூட்டிகிட்டு போங்க. எஸ் சார். அவங்க என்ன நடக்குதுன்னு அவங்க கேட்குறக்குள்ளேயே அவளை சீக்கிரம் வந்து தப்பிச்சு போகிறாங்க 2 பேரும். நடந்து பார்க்க போகிறது வெறும் 1 மணி தான். என்னை விட்டு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என் அப்பா அம்மா அவள் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, உன்னை ஸ்ட்ராங்காக மாற்ற டெவனியா. அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவள் கேட்க. ஆமாம் என்னையும் ஸ்ட்ராங்காக மாட்டேங்க. ஆமாம் உங்கள் அப்பா அம்மா மாதிரியே நான் ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்கள வேறு உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றுறேன். உன்னை நேனே அகாடமி நான் சேர்த்து வரேன். அங்கே ஒன்றை மாதிரி குழந்தைங்கள பார்த்துக்கலாம் உங்களோட வேலை. ஒன்ஸ் நீ ஸ்ட்ராங்காக மாட்டா நீ ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ண அவசியம் இல்லை. நீ மற்றவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண ஒன்றை மாதிரி குழந்தைங்கள. நான் ஸ்ட்ராங்காக பண்ணால் எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணுவேண்ணா என்ன மாதிரி குழந்தைங்களா. சரி ஓகே, நான் ஒத்துக்கிறீங்க. சொல்கிற வர 8 வருஷம் போகுது. ஞானே அகாடமி. இந்த அகாடமி எப்படி பார்த்துன்னா வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு அகாடமி இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாது. அங்கே சேர்ந்து நான் எல்லா விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறினேன். மிஸ் புரோனன் அவங்க எனக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க. அவங்க நான் வளர்த்தாங்க. இப்போ இந்த அகாடமி மினிஸ்டர் அவங்க தான் இருக்காங்க. என்னோட முதல் வேலைக்காக நான் காத்துட்ருக்கிறேன். அப்படி நம்ம ஹீரோயின் சொல்கிற வர அப்படி நம்ம சீன் கட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் ரூம் தான் காட்டாங்க. நீங்கள் கேட்க மாதிரி நாங்கள் ஒரு பெஸ்ட்டு எம்ப்ளாய் அனுப்புவோம் சார். இன்ஜினியர் சார். சரி அதுவும் சாரி 8 வருஷம் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க கூட இங்கே கூட இருக்க போகுது இல்லை. நோ, நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா அவங்க இருக்க மாதிரி யார் கூட வேலை செஞ்சுக்கிறது இதுதான் அவங்களோட முதல் வேலையாக இருக்கணும் சொல்ல போகுது. ஃபார்ம்ஸை காமிச்சு இது இருக்கவங்க இப்போ தான் அவங்களோட பயிற்சி முடிச்சாங்க. அவங்களோட முதல் மிஷினுக்காக வெயிட் பண்ணிட்டு இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு மிஷின் தான். கண்டிப்பாக அவங்களால திறமசாலிங்களாம் கேட்க போகுது. ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாமே திறமசாலிங்க. என்னதான் இது இவங்களோட ஃபஸ்ட்டு மிஷினாக கூட நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்குறோம். எல்லா வகை ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். குழந்தைய போய் பார்த்துக்குறது, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது, அவங்க எப்படி வளர்க்குறது, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை அவங்களை எப்படி பார்த்துக்குது, அவங்க முடிவு பண்ணுறது, ஒரு குழந்தைங்க யாராவது தாக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தடுத்து நிறுத்துறது, எல்லாருக்குமே டிரைவிங், ஹேக்கிங், கோடிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். இது போக அவங்க வீட்டை பார்த்துக்கிறது, இந்த ஃபினான்ஷியல் ஏன் அவங்க பாலிட்டிக்ஸ்க்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துக்க போகிறது. ஓ ஐ சி நம்ம நினைக்க போகிறது. லீவ் பற்றி யோசிச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி இவன் நடந்ததை யோசிச்சு பார்க்க போகிறது. தப்பு ஏன் மேலே தான் இருக்குது. நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் நடக்காம பார்த்துக்க நான் எல்லாத்தையும் நான் சரி பண்ணி சொல்லுவேன். லெட்ஜர் புக் எனக்கு கொடு. என்ன லெட்ஜர் புக் நீ என்ன செஞ்சேன்னு நான் பார்க்கணும். கணக்கெல்லாம் தீர்க்க வேணாம். அதுக்கெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்டேன். யார் இந்த விஷயம் பண்ணது. அவனுக்கு பெரிய விலருக்கு சொல்ல போகுது. எனக்கு சாக்லேட் மில்க் வேணும்னு சொல்ல போகுது. யார் கேட்டான். 2 பேர் திருத்தி முடிச்சுட்டுக்கு எனக்கு சாக்லேட் மில்க் வேணும் அப்படின்னு அந்த பையன் கேட்க பார்த்தனும். அம்மா இவன் யார் இந்த குழந்தைன்னு கேட்க போகுது. இவன் என் பையன் தான் ஒருமே திறறான். எனக்கு நான் கேட்டது கொடுக்குறியா இல்லையான்னு கேட்க போகுது. இந்த பாத்தந்திரம் முடிக்க நான் உங்கள்கிட்ட எத்தனை வச்சு சொல்லி என் வேலை விஷயமா போகிறேன். எனக்கும் சில வேலை இருக்குதா அந்த விஷயமா தான் நான் பண்ண மாட்டேங்குன்னு சொல்ல போகிறேன். நாங்கள் உங்கள் சாக்லேட் மில்க்குன்னு சொல்ல போகிறேன். அந்த பாண்டர் கொடுக்க போகுது. எஸ் இல்லை நோ ஒரு நிமிஷம் இருங்க நான் மட்டும் எடுத்தாச்சு பண்ணுறேன். அட்லீஸ்ட் என்னோட சாக்லேட் மில்க் மட்டும் நான் எடுத்தாச்சு வரேன். மறுபடியும் ரீசன் கொடுது. எந்த ஒரு பெரிய ரீசனும் இல்லை. உங்கள் பையனோட அம்மா இப்போ அவன் கூட இல்லை. அதாவது அவனுக்கு பார்த்துக்கிறமே ஒரு நல்ல ஆளுங்கன்னு கேட்க போகிறேன். உங்கள் பையனை பார்த்துக்கிறமே நல்ல ஆளுங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். நான் யார் சூஸ் பண்ணணும்னு பார்த்துக்க போகிறேன். சடனாக ஒருத்தர் சூஸ் பண்ணுறாரு. எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்ல போகுது. ஹீரோயின் தான் ஒரு சூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க நீங்கள் டவினாவை சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஒரு கோடிங் தான். கிட்டே பெரிய நெட்ஒர்க் கோடிங் நோட்டு அந்த மாதிரி இருக்கா கேட்க போகுது. அந்த மாதிரி இருந்துன்னு கேட்க சொல்ல போகுது. ஆனால் கண்டிப்பாக நான் இவர் ரெக்கமெண்ட் செய்ய மாட்டேன். எனக்கு இவ்வளோ வேணும். இவருக்கு நல்ல காம்பேட் ஸ்கில்லும் இருக்குது. எனக்கு இது தேவைப்படான்னு சொல்ல போகுது. சரி ஓகே நான் இவளை அனுப்புறேன்னு சொல்ல போகுது. அவங்க எதுவும் ஒன்று யோசிச்சுருக்காங்க. என்ன யோசிக்காங்க நமக்கு தெரியல. அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோனையும் காட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு மிஷின் எனக்கு வந்துருக்குது. இது கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு குழந்தைய நான் பார்த்துக்க போகிறேன். என்னோட பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஹெட் மினிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்ல போகிறேன். உள்ளே வான்னு சொல்ல போகிறேன். நீ ரெடியாக இருக்க உன் முதல் வேலைக்காக டவனியா? நான் ரெடியாக தான் இருக்கிறேன். நானும் இதுக்கு காத்துக்கிட்டு தான் இந்த ரொம்ப நாளாக நான் சரி ரெடியாக இருக்குன்னு சொல்ல போகிறது. வழக்கமாக இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு நாங்கள் தான் அனுப்புவோம். பட் அவங்க தான் இன்றைக்கி ஒன்று சூஸ் பண்ணிக்காங்க சொல்ல போகுது. யார் என்ன சூஸ் பண்ணிக்காங்க கேட்க போகுது. இன்னும் இந்த ஃபைல் வாங்கி பாரு உனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்ல போகுது. அந்த பேர் பார்த்தோன்னே கேப்லேயே நஞ்சரின்னு போட்டுருந்துச்சு. பேர் பார்த்து ஷாக் ஆகி ஹீரோயின் ஷாக்கோடு பார்க்க போகிற. அவள் ஏதோ இன்னும் யோசிச்சு பார்க்க ஒரு நியூஸ் தான் யோசிச்சு பார்க்குறவன். அஞ்சலினும் ஒரு மாஃபியா இதுதான் சொல்லி அவள் அடிச்சியோட பார்த்துக்க போகுது. நான் தான் இருக்கவனு கூப்பிட்டேன். ஆனால் தயவு செஞ்சு இது ஏற்றுக்காருன்னு சொல்ல போகுது. ஆமாம் நீங்கள் சொல்ல செய்யலாம் இது ஏற்றுக்கலன்னு சொல்ல போகுது. பார்த்துக்கிட்டு மிகவும் சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தான். ஆனால் நிறைய தேடி பார்த்து எனக்கு அதை பற்றி எதுவும் கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அன்றைக்கி என்ன நடந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண டவனியான்னு சொல்கிற வர நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு
ஓகே நான் இந்த மிஷன் நான் ஏற்றுக்குன்னு சொல்ல போகிறது சரியாதே நினைக்கிறியா? இது இருக்காங்க நீ பண்ணுறேன்ட்ட நீ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இப்போ இது எங்கிட்ட சொல்லுன்னு சொல்ல போகிறது. இல்லை என்னோட வேலை என்ன தான் இவங்க அஞ்சலினா இருந்தாலும் அது ஒரு குழந்தை பார்த்துக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பார்த்துக்கிற என்னோட வேலையை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவரை நம்ம ஹீரோயின் இந்த பேட்டிலுக்கு நான் ரெடியாக தான் இருக்குன்னு சொல்கிறவரை இங்கேயே நம்ம இந்த எபிசோட் வச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.